நாம ஆடியோ நாடகத்துல பார்த்த மாதிரி யூதர்கள் ஆலயத்தை திரும்பவும் கட்டுறதுக்காக கிமு 537ல எருசலேமுக்கு திரும்பி வந்தாங்க. கிமு 515ல ஆலயத்தை கட்டி முடிச்சாங்க. ஆனா நகரத்தோட மதில்கள் இடிஞ்சேதான் கிடந்தது. எருசலேமோட மதில்களை திரும்பவும் கட்டுறதுக்கான நேரம் வந்தது. இந்த வேலையை வழி நடத்துறதுக்கு யெகோவா நெகேமியாவை பயன்படுத்தினார். யூதர்களோட பார்வையில இந்த வேலை மலை மாதிரி இருந்தது. அவங்கள சுத்தி எதிரிகளும் இருந்தாங்க. யெகோவா தரும் சந்தோஷம்தான் உங்களுக்கு பலத்த கோட்டைன்னு அன்னைக்கு இருந்த ஜனங்கள்கிட்ட நெகேமியா சொன்னாரு. அவங்கள சுத்தி அவ்வளோ எதிர்ப்பு இருந்தாலும் அவங்களால சந்தோஷமா இருக்க முடியும்னு நெகேமியாவால எப்படி சொல்ல முடிஞ்சுது? அவங்க கிட்ட இருந்து என்ன பாடங்களை கத்துக்கலாம்? நிறைய கத்துக்கலாம். ஆனா இப்போ 3 விஷயங்களை பத்தி யோசிச்சு பார்க்கலாம். யெகோவாவோட வேலையை தைரியமா செய்யறதுக்கு ஜெபம் எப்படி நெகேமியாவுக்கு உதவியா இருந்துச்சு? வேலையை தடுத்து நிறுத்துறதுக்கு நேரடியா தாக்குனது மட்டும் இல்லாம எதிரிகள் வேற என்ன திட்டங்களை தந்திரமா தீட்டுனாங்க? பிரச்சனைகள் இருந்தாலும் நெகேமியாவால எப்படி சந்தோஷமா இருக்க முடிஞ்சுது? சரி, இந்த கேள்விக்கெல்லாம் இந்த நாடகத்துல பதில் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இந்த பைபிள் நாடகத்தோட தலைப்பு யெகோவா தரும் சந்தோஷம்தான் உங்களுக்கு பலத்த கோட்டை. யெகோவாவோட மக்கள் அவரை மறுபடியும் எருசலேமிலே வணங்குறதுக்கு என்னால உதவி செய்ய முடிஞ்சது. நாங்க நகரத்தோட மதில்களை கட்டினது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதுல வந்த பிரச்சனைகளை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. அதை தெரிஞ்சுக்கணுமா? வாங்க கதைய முதல்ல இருந்து சொல்றேன். அர்த்தசஷ்டா லாங்கிமேனஸ் ராஜா ஆட்சி செஞ்ச 20வது வருஷத்துல நான் சூசான்ல இருந்த அரண்மனையில இருந்தேன். நான் ராஜாவுக்கு பானம் பரிமாறுற வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ராஜா என்ன முழுசா நம்பினாரு. எருசலேம்ல இருந்து நான் ரொம்ப தூரத்துல இருந்தாலும் அங்க யெகோவாவுக்கு சேவை செய்யற என்னோட மக்களை பத்தி நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா ஒரு நாள் எருசலேம்ல இருந்து என்னோட தம்பி அனானி என்ன பார்க்க வந்தான். அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையே மாறிடுச்சு. என்னாச்சு அனானி? மக்கள்லாம் எப்படி இருக்காங்க? கஷ்டப்படுறாங்க. அங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. எருசலேமோட மதில்கள் இடிஞ்சு கிடக்கு. அதோட நுழைவாசல்கள் எல்லாம் எரிஞ்சு கிடக்கு. அப்போ ஆலயம் இருக்கு. சும்மா கடமைக்கு தான் பலி செலுத்துறாங்க. நிறைய பேர் கடவுளோட சட்டங்களை மதிக்கிறதே இல்லை. குருமார்களும் தான். நீங்கள் எங்களோட வந்தே ஆகணும். அவன் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. நான் எருசலேமுக்கு போறதுக்கு ராஜா அனுமதி கொடுப்பாரா? யெகோவாவோட சட்டத்துக்கு கீழ்ப்படியாம மக்கள் பாவம் செஞ்சுட்டாங்க. ஆனா இப்போ நான் உங்களுக்கு உதவி செய்யலனா நானும் பாவம் செய்யற மாதிரி ஆயிடும். அதனால யெகோவாவே தயவு செஞ்சு உதவி செய்யுங்கன்னு அவர்கிட்ட கெஞ்சினேன். நெகேமியா, ஏன் சோகமா இருக்க? மனசு எதுவும் சரியில்லையா? என்னோட நகரம், என்னோட முன்னோர்கள் வாழ்ந்த நகரம் பாழடைஞ்சு கிடக்கும்போது என்னால சந்தோஷமா இருக்க முடியுமா ராஜாவே? நெகேமியா, என்ன ஆச்சு? மனசுல இருக்கிறத சொல்லு. நான் உனக்கு ஏதாவது உதவி செய்யணுமா? உடனே நான் யெகோவா கிட்ட ஜெபம் செஞ்சேன். உங்களுக்கு சரின்னு தோணுச்சுன்னா, உங்களுக்கு என் மேல பிரியம் இருந்துச்சுன்னா, நான் யூதாவுக்கு போய்
என்னோட முன்னோர்கள் வாழ்ந்த நகரத்தை திரும்பவும் கட்டுறதுக்கு அனுமதி கொடுங்க ராஜாவே. போயிட்டு வா நெகேமியா. யெகோவா எங்க கூட இருந்தாரு. மதில கட்டுறதுக்கு தேவையான பொருள்களையும் ஒரு படையையும் ராஜா எங்க கூட அனுப்புனாரு. என்ன ஆளுநராகவும் நியமிச்சாரு. நாங்க எருசலேமோட மதில்களை திரும்பவும் கட்டுறதுக்காக கிளம்பினோம். முதல்ல நகரத்தோட ஒரு பகுதியை மட்டும் பார்த்தேன். அப்புறம் ராத்திரியில போய் நகரத்தோட மதில்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். அப்பதான் கடவுளோட நகரத்தை எவ்வளவு மோசமா வச்சிருக்காங்கங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. கொஞ்சம் இங்க இருங்க. நகரத்தோட மதில்கள் இந்த நிலைமையில் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. எருசலேமுக்கு யெகோவா என்ன செய்ய போறாருன்னு சொல்றதுக்கான நேரம் வந்துருச்சு. அதனால தலைவர்களையெல்லாம் ஒன்னா கூடி வர சொன்னேன். யார் இவரு? அவர் பேர் நெகேமியாவாம். ராஜாவுக்கு பானம் பரிமாறுறவராம். அவர் எதுக்காக வந்திருக்காரா? வாங்க. நம்மளோட பரிசுத்த நகரம் ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கு. இப்படி ஒரு கேவலமான நிலைமை இனிமேலும் நமக்கு வேண்டாம். நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எருசலேமோட மதில்களை மறுபடியும் கட்டலாம். ஆனா சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? ஆமா, நம்மளை சுத்தி ஏகப்பட்ட எதிரிகள் இருக்கிறாங்க. இந்த வேலையை செய்யறதுக்கு அர்த்தசஷ்டா ராஜா தான் என்ன அனுப்பி இருக்காரு. நீங்க பார்த்த குதிரை வீரர்கள், மரச்சட்டங்கள், அது எல்லாத்தையும் அவர் தான் கொடுத்திருக்காரு. சகோதரர்களே, யெகோவா ஆசீர்வதிச்சதுனால தான் இது எல்லாமே நடந்துச்சு. நாம அவருக்கு மட்டும்தான் பயப்படணும், வேற எந்த மனுஷனுக்கும் இல்ல. அவர் நிச்சயம் நமக்கு வெற்றி தருவார். மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக நாங்க வந்தது சிலருக்கு பிடிக்கல. நெகேமியாவோட திட்டம் என்னன்னு இப்போ தெரியுது. கேஷேம், இது எங்கே போய் முடியும்னு உனக்கு புரியுதா? மதில் கட்டிட்டாங்கன்னா யூதர்களை நம்ம கட்டுப்பாட்டில் வைக்க முடியாது. அவங்களுக்கு நம்ம நிலமோ மற்ற பொருள்களோ தேவையில்லாமல் போயிடும். அவன் கலகத்தை தூண்ட பார்க்குறான். நம்ம அவனை சும்மா விடக்கூடாது. ஏதாவது செய்யணும், ஒன்றா சேர்ந்து செய்யணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், கண்டிப்பாக. நான் எப்பவும் உங்கள் பக்கம்தான். சரி, எருசலேமுக்கு போய் நெகேமியா என்னதான் செய்யறான்னு பார்க்கலாம். யெகோவாவோட மக்களை அவங்களோட கட்டுப்பாட்டுல வைக்கணும்னு எதிரிங்க நினைச்சாங்க. லாபம் சம்பாதிக்க பார்த்தாங்க. எங்களை மிரட்டுறதுக்காக உடனே கிளம்பி வந்தாங்க. யார் இவங்க? அது சன்பல்லாத், சமாரியாவோட ஆளுநர். அவனுக்கு பக்கத்தில் இருக்கிறது தொபியா, அம்மோனி அதிகாரி. நம்ம மக்கள் நிறைய பேர் அவனோட நிலத்துல தான் குடியிருக்காங்க. அவனுக்கு நிறைய செல்வாக்கு இருக்கு. அது கேஷேம். அவன் ஒரு அரேபியன், பெரிய பணக்காரன், சன்பல்லாத்தோட நண்பன். நெகேமியா, என்ன ராஜாவை எதிர்த்து கலகம் பண்றீங்களா?
ராஜா தான் அனுமதி கொடுத்தாரு. நகரத்தையும் மதில்களையும் கட்டுறதுக்கா? நகரத்தையும் மதில்களையும் ராஜா தான் கட்ட சொன்னாரு. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே. நான் சமாரியாவோட ஆளுநருங்கிறத மறந்துட்டீங்களா? ஆனால் நெகேமியாவை தான் யூதாவோட ஆளுநராக ராஜா நியமிச்சிருக்காரு. உதவி கேட்டு எங்ககிட்ட வந்திருக்கலாமே. நாங்களும் யெகோவாவை தானே வணங்குறோம், அவருக்கு தானே பலி செலுத்துறோம். ஆனால் நீங்கள் மற்ற கடவுள்களுக்கும் பலி செலுத்துறீங்களே. பரலோகத்தின் கடவுள் எங்களுக்கு கண்டிப்பா வெற்றி கொடுப்பாரு. அவரோட ஊழியர்களா நாங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இந்த நகரத்தை கண்டிப்பா கட்டுவோம். யாரும் மத நம்பிக்கையை வச்சு தேசத்தோட ஒற்றுமையை கெடுத்துடக்கூடாது. எருசலேமுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இங்க உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. சன்பலாத், ராஜாதி ராஜாவான யெகோவாவுக்கு எதிரா நீ கலகம் பண்றியான்னு யோசிச்சுப்பார். எதிர்ப்புகள் இருந்தாலும் நாங்க எல்லாரும் நல்லா வேலை செஞ்சோம். இது அங்கே கொண்டு போட்டுமா? மதில் கட்டுறது மட்டும் இல்லாம மக்களுக்கு வேற சில பிரச்சனைகளும் இருந்தது. பேலேத் மாதிரி சகோதரர்களை யெகோவா கண்டிப்பா மறக்க மாட்டாரு. அவருக்கு இருந்த பிரச்சனைகளை அவர் சமாளிக்கிறத பார்க்கும்போது யெகோவா மேல எனக்கு இருந்த நம்பிக்கை அதிகமாச்சு. பேலேத், ரேகாம், தேவையில்லாத வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எப்பதான் முடியுமோ? ஏதோ நல்லது நடக்குதுல்ல. நீ அப்படிதான் யோசிப்ப. சரி, நீ இன்னும் வாடகை கொடுக்கல. அடிக்கடி இப்படி தான் பண்ற. ஐயோ மன்னிச்சிடுங்க ரேகாம், இன்னும் கொஞ்ச நாள் தரீங்களா? இந்த மதில் கட்டிட்டு இருக்கிறதுனால என்ன பண்ண சொல்ற? நீ வாடகை கொடுக்கலன்னா வீட்டை காலி பண்ணி தான் ஆகணும். வேற வழியே இல்லை. அப்படி சொல்லாதீங்க ரேகாம். நான் வேணா வாடகைக்கு பதிலா உங்களுக்கு வேலை செய்யட்டா? நடக்கிறத சொல்லு, அதுக்கெல்லாம் உனக்கெங்க நேரம் இருக்கு? வேணா ஒன்று பண்ணலாம். உன் பொண்ணு வந்து எங்க கூட இருக்கட்டும். அடிமையாவா? இல்லை, அவள் அசூபாலுக்கு உதவி செய்யட்டும். உன் கடனும் அடைஞ்சிடும். இங்கே பாரு நண்பா, உனக்கு உதவி செய்யணும்னு தான் நினைக்கிறேன். யோசிச்சு பாரு. இன்னைக்கு ரேகாம் என்கிட்ட பேசினாரு. என்ன சொன்னாரு? சிம்கால வேலைக்கு வர சொல்றாரு. அசூபாலுக்கு கூடமாட உதவி செய்யறதுக்கு. சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துக்குவேங்கிறாரு. நான் எஸ்ராவோட வந்த சமயத்திலிருந்தே எனக்கு ரேகாமையும் அசூபாலையும் நல்லா தெரியும். அவர் நமக்கு உதவி செஞ்சிருக்காரு. இந்த வீடு கூட அவரோடது தான். நம்ம பொண்ணு அவர் வீட்லையா? எனக்கு அவர் மேல நம்பிக்கை இல்லை. அம்மா, பிள்ளைங்கள அப்பா அம்மா தான் வளர்க்கணும்னு யெகோவா சொல்லியிருக்காரே. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல. என்னால இதை ஒத்துக்கவே முடியாதுங்க. வயல்ல சிந்தி கிடக்கிற கதிர்களை சாப்பிட்டு கூட நம்ம வாழ்க்கையை ஓட்டிடலாம். நிஜமாவே அப்படி வாழ முடியுமா? கண்டிப்பா யெகோவாவுக்கு கீழ்ப்படுகிறவங்கள அவர் கைவிடவே மாட்டாரு. பேலேத் மாதிரி ஆட்கள் எல்லாம் யெகோவா மேல பாரத்தை போட்டுட்டு தொடர்ந்து வேலை செஞ்சாங்க. வேலை எப்படி நடக்குதுன்னு பார்க்கிறதுக்காக சன்பலாத் எருசலேமுக்கு பக்கத்திலேயே ஒரு கூடாரம் போட்டு தங்கினான். என்னாச்சு? எஜமானி, சொல்லு. பாதி உயரத்துக்கு மதில்களை எழுப்பிட்டாங்க. இவனுங்களை இப்படியே விடக்கூடாது. கேஷேம், ஒரு படையை திரட்டுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? படையை திரட்டுறதா? எஜமானி, யூதர்களை தாக்குனா
அது பெர்சிய ராஜாவை தாக்குற மாதிரி. என்ன சொல்ற நீ? ஆமா, அர்த்தசஷ்டா ராஜாவே நெஹேமியாக்கு அனுமதி கொடுத்துருக்கிறாரு. ராஜா அனுப்பின குதிரை வீரர்களை பார்த்தீங்கல்ல, அவங்கெல்லாம் இன்னும் இங்கே இருந்தா இப்படி பேசுவீங்களா? அவங்க எப்போ வேணா திரும்ப வரலாம். முட்டாள்தனமா பேசாதீங்க. குதிரை வீரர்களை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. இங்க நான் தான் ஆளுநர். என்ன செய்யணும்னு நான் தான் முடிவெடுப்பேன். அவனுங்க பயத்திலேயே சாகணும். அதுக்கு ஏதாவது செய்யணும். ஏஷே, சமாரிய படைகளை இந்த வழியில கூட்டிட்டு நம்மள தாக்க போறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க பேசுறத நான் கேட்டேன். சகோதரர்களே, உங்க யாரையாவது அவங்க தாக்கிட்டாங்களா? தாக்குனாங்கன்னு நினைக்கிறேன். இவன் எதையோ பார்த்தானா? அவங்க எங்களை கொல்ற வரைக்கும் காத்திருக்க போறீங்களா? இல்ல, கண்டிப்பா இல்ல. அனானி, மதில்கள் தாழ்வா இருக்கிற இடங்கள்லயும் ஆபத்தான பகுதிகள்லயும் ஆண்களை காவலுக்கு நிறுத்து. சரிங்கண்ணா. இதெல்லாம் வேலைக்காகாது. சகோதரர்களே, அவங்க மிரட்டல்களுக்கெல்லாம் நாம பயந்துட்டோம்னா அவங்க நினைச்சதை சாதிச்சிருவாங்க. சுத்தி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியலையா? தேவையில்லாம அவங்க கோவத்தை கிளறிக்கிட்டு இருக்கோம். அவங்க நம்மள வெறுக்கிறாங்க. எங்க நிலைமை உங்களுக்கு என்ன தெரியும்? சகோதரர்களே, உங்க விசுவாசம் எங்க போச்சு? இந்த மதில கட்டணுங்கிறது யெகோவாவோட விருப்பம். இது யெகோவாவோட விருப்பமா இருந்தா ஏன் எதிர்ப்பு வருது? ஒருவேளை இது சரியான நேரம் இல்லையோ? இந்த வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்களால முடியல. இப்ப எதுக்கு இந்த மதில் எல்லாம்? யெகோவாவோட மக்களை பாதுகாக்கிறதுக்கு. நண்பர்களே, எதிரிகளை பார்த்து பயப்படாதீங்க. யெகோவாவை பத்தி நினைச்சு பாருங்க. அவருக்கு எவ்வளவு சக்தி இருக்கு. அவர் எவ்வளவு அற்புதமானவர். உங்க சகோதரர்களுக்காக போராடுங்க. உங்க மனைவி மக்களுக்காகவும் உங்க வீடுங்களுக்காகவும் தைரியமா போராடுங்க. ஊதுகொம்போட சத்தம் கேட்கும்போது எல்லாரும் இங்க கூடி வாங்க. நம்மளோட கடவுள் நமக்காக போர் செய்வாரு. இந்த சத்தம் தான் உங்களுக்கு அடையாளம். ச்சே, நம்ம மிரட்டலுக்கெல்லாம் மசிய மாட்டேங்கிறாங்க. அடுத்து அவங்க கேட்குற சத்தம் போர் சத்தமாக தான் இருக்கணும். இருங்க, நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கோம். அவங்கள நேரடியாக தாக்குனா அது ராஜாவை எதிர்க்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட ஆயுதங்களும் இருக்கு. இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. கேஷியம் சொல்றது சரிதான். நம்மளால அப்படி செய்ய முடியாது. நெகேமியாவை அனுப்புனது பெர்சிய நாட்டு ராஜா. அதை மறந்துடாதீங்க. நெகேமியா ராஜாவாயிடலாம்னு பார்க்குறான். நான் என்ன சொல்றேன்னா, நெகேமியா ராஜாக்கு எதிராக கலகம் செய்யறான்னு ஒரு புரளியை கிளப்பி விடலாம். அருமையான யோசனை. ஆமா, அப்பதான் நம்மகிட்ட உதவி கேட்டு கெஞ்சுவான். வாங்க, நாம சமாரியாவுக்கே திரும்ப போலாம். அனானி, மண்ணில் உருண்டு பிறண்டு எந்திரிச்ச மாதிரி இருக்க. அப்படியே தெரியுது. ஆமா, நிஜமாதான். சகோதரர்களே, இந்த வேலையை நாம ரொம்ப சீக்கிரமாவே முடிச்சிருவோம். யெகோவா நம்ம கூட இருக்காரு. இந்த சமயத்துல நாம சோர்ந்து போயிடக்கூடாது. இன்னையிலிருந்து நாம எருசலேமுக்குள்ள தங்கலாம். மாறி மாறி காவல் காக்கலாம். யாரு எங்க காவலுக்கு நிக்கணும்னு அனானி சொல்வாரு. இன்னைக்கு எல்லாரும் நல்லா வேலை செஞ்சீங்க.
மதில்களை கட்டுறதுக்காக எல்லாரும் வேர்வை சிந்தி உழைச்சாங்க. இருந்தாலும் வேற சில பிரச்சனைகளும் இருந்துச்சு. சகோதரர்களே, என்னாச்சு? நெஹேமியா, குழந்தை குட்டிங்கன்னு நாங்கள் நிறைய பேர் இருக்கிறோம். உயிர் வாழறதுக்கு எங்களுக்கு சாப்பாடு வேணும். எங்கள் வயல், திராட்சை தோட்டம், வீடு இது எல்லாத்தையும் அடமானம் வச்சு தான் இந்த பஞ்ச காலத்தில் தானியமே வாங்குகிறோம். ராஜாவுக்கு வரி கட்டுறதுக்காக எங்கள் வயலையும் திராட்சை தோட்டத்தையும் அடமானம் வச்சுட்டோம். எங்கள் பிள்ளைங்களை கூட அடிமைகளாக விற்றுட்டோம். எங்கள் வயலெல்லாம் மற்றவங்க கைக்கு போயிடுச்சு. எங்களால் ஒன்றுமே செய்ய முடியல. இதை என்கிட்ட சொன்னதுக்கு நன்றி. என்ன செய்யலான்னு யோசிக்கிறேன். நன்றி நெஹேமியா. அனானி, அதிகாரிகளையும் துணை அதிகாரிகளையும் நாளை காலையில முதல் வேலையா என்னை வந்து பார்க்க சொல்லு. யெகோவாவோட உதவியோட இதை நம்ம சரி செய்யலாம். நண்பர்களே, உங்க சகோதரர்கள்கிட்ட இருந்து நீங்க எல்லாம் வட்டி வாங்கிட்டு இருக்கீங்க. நீங்க செய்யறது உங்களுக்கே கேவலமா தெரியலையா? நீங்க கடவுளுக்கு பயந்து நடக்க வேண்டாமா? எதிரிகள் நம்மளை கேவலமா பேசுறதுக்கு இடம் கொடுக்கலாமா? தயவு செஞ்சு வட்டிக்கு கடன் கொடுக்கறத நிறுத்திடுங்க. மக்களோட வயல், திராட்சை தோட்டம், ஒலிவ தோப்பு, வீடுன்னு எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துடுங்க. வட்டியா வாங்கின பணத்தையும் சேர்த்து. நெகேமியா, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளேயே நான் வயலெல்லாம் திருப்பி கொடுத்துட்றேன். நாங்களும் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்றோம். யெகோவாவுக்கு முன்னாடி கொடுத்த வாக்க காப்பாத்துவோன்னு சத்தியம் பண்றீங்களா? செய்றோம். கொடுத்த வாக்க மீறி நடக்கிறவனோட சொத்து பத்துக்களை உண்மை கடவுள் பிடுங்கி எறியட்டும். ஆமென். மெசுல்லாம், இந்த விஷயத்தை தொபியா கிட்ட சொல்லியே ஆகணும். யெகோவா இதை கண்டிப்பா ஆசீர்வதிப்பாரு. ரேகாம், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லு? வாடகை, உங்கள் வாடகை தயாராக இருக்கு. ஓ, நீங்கள் எப்போ வேணால் வந்து வாங்கிக்கலாம். அப்போது சிம் கார்டு அனுப்பலையா? அவள் எங்கள் கூட தான் இருப்பா. எப்படி இவ்வளவு சீக்கிரம் சேகரிக்க முடிஞ்சது? யெகோவாவுக்கு கீழ்ப்படுகிறவங்களை அவர் எப்பவுமே கைவிட மாட்டாரு. நெகேமியா இங்க வந்ததுல இருந்து எல்லாமே நல்லபடியா மாறிட்டு இருக்கு. எஸ்ரா கூட வந்தப்போ இருந்த மாதிரியே இப்போவும் இளமையா இருக்கிறோம்னு நெஹேமியா நினைக்கிறாரு போல. இதுக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எல்லாமே ஏதோ வானத்திலிருந்து கொட்டின மாதிரி நெஹேமியா பேசுறாரு. இது எல்லாத்தையும் சம்பாதிக்க நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன். ஆமா, நீங்க சம்பாதிச்சதுதான். வயலெல்லாம் கொடுத்துட்டா அப்புறம் எப்படி சாப்பிட்றது? என்னத்தை குடிக்கிறது? வட்டி வாங்குறதுல என்ன தப்பு இருக்கு? நீ கடன் வாங்குற, வட்டி கொடுக்குற. சகோதரர்களை நியாயமா நடத்தணும்னு தானே யெகோவா எதிர்பார்க்கிறாரு. நான் எல்லாரையும் நியாயமா தான் நடத்துறேன். அப்புறம் ஏன் கோவப்படுறீங்க? நான் ஒன்றும் கோவப்படலை. அப்புறம் ஏன் என்கிட்ட இப்படி பேசுறீங்க? எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. யாரு? வேற யாரு? என்கிட்ட கடன் வாங்கினவங்க தான். அதுக்கு நான் என்ன செய்யறது? ஒரு மனைவி என்ன செய்ய முடியுமோ அதை செய். ஒரு பையனை பெத்து கொடு. பையன் இல்லைன்னா பொண்ணை பெத்து கொடு. யெகோவா நமக்கு கொடுக்காதத என்னால எப்படி கொடுக்க முடியும்?
ஒரு நாள் இதை நினைச்சு நீ ரொம்ப வருத்தப்படுவ. ராஜாவுக்கு ஒரு கடிதம் எழுதிடலாம். அந்த பையன் வந்து என்ன சொல்றான்னு பார்க்கலாம். எஜமானி, என்ன சொல்லு. மதில்ல இப்ப இடைவெளியே இல்லை. என்ன? அவனுங்களால எப்படி இவ்வளவு வேகமா கட்ட முடியுது? அப்புறம் தொபியாவுக்கு ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க. நிலத்தை எல்லாம் அதோட சொந்தக்காரங்களுக்கே திருப்பி தர சொல்லி நெகேமியா கட்டாயப்படுத்துறாராம். நம்ம உடனே ஏதாவது செய்யணும். போத நிறுத்து. நெகேமியா கிட்ட இப்படி சொல்லு, ஓனோ சமவெளிக்கு வாங்க, நம்ம அங்க சந்திச்சு பேசலாம். எருசலேம்ல இருந்து வர வச்சு தீத்து கட்ட பார்க்குறாங்க. உன் எஜமான் கிட்ட போய் சொல்லு, நான் ஒரு முக்கியமான வேலை செஞ்சுட்டு இருக்கேன், அதை விட்டுட்டு உங்களை பார்க்க வந்தா வேலை நின்றுடும், என்னால் வர முடியாது. நிறைய தடவை அவங்க அதே விஷயத்த சொல்லி அனுப்புனாங்க. ஒவ்வொரு தடவையும் நானும் அதே பதில அவங்களுக்கு சொல்லி அனுப்புனேன். எஜமானி, 4வது தடவையும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கேஷேம், நீ சொன்னதை செய்யறதுக்கு இதுதான் சரியான நேரம். தொபியா, நான் சொல்றதை எழுது. நீ மற்ற யூதர்களோடு சேர்ந்து கலகம் செய்ய திட்டம் போட்டிருப்பதாகவும் அதற்காகத்தான் மதிலை கட்டுவதாகவும் சுற்றியுள்ள எல்லா தேசத்தாரும் பேசிக்கொள்கிறார்கள். கேஷேம் கூட அப்படித்தான் சொல்கிறான். என்ன? இதை நெகேமியா கிட்ட கொடுத்துருங்க. உன் எஜமான் கிட்ட போய் இப்படி சொல்லு, நீங்க சொல்றது எதுவுமே உண்மை இல்லை, சும்மா கற்பனை பண்ணி கதை அளக்க வேண்டான்னு போய் சொல்லு. கதை கட்டுறாங்க, நம்மளை பயமுறுத்தி வேலையை நிறுத்த பார்க்குறாங்க. போட்ட உத்தரவை ராஜா மாற்ற மாட்டார்னு அவங்களுக்கு தெரியும். நீங்கள் வேணா பாருங்க, அடங்க மாட்டாங்க. யெகோவாவே, உங்களை கெஞ்சி கேட்கிறேன், எனக்கு பலம் கொடுங்க. என்ன செஞ்சா அவன் அடங்குவான்? சீக்கிரமா ஏதாவது செஞ்சாகணும். மதில்களை கிட்டத்தட்ட கட்டி முடிச்சிட்டாங்க. சன்பல்லா, நான் ஒரு யோசனை சொல்றேன். செமாயா, கூப்பிட்டீங்களா? ஆமா, வாங்க சீக்கிரம். உங்க உயிரும் ஆபத்துல இருக்கு, என்னோட உயிரும் ஆபத்துல இருக்கு. என்ன சொல்ற? உயிருக்கு ஆபத்தா? அவங்க உங்களை கொலை செய்ய வராங்க, அதுவும் இன்னைக்கு ராத்திரியே வராங்க. நம்ம ஆலயத்துக்குள்ள போய் கதவை சாத்திக்கலாம். செமாயா,
என்ன போய் ஓடி ஒளிஞ்சுக்க சொல்றீங்களா? ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அப்படி செஞ்சா தேசத்துல இருக்கிற எல்லாரும் பயந்துருவாங்க. ஆலயம் மட்டும்தான் பாதுகாப்பான இடம். அது மட்டும் இல்ல, நான் ஆலய குரு இல்ல. நான் ஆலயத்துக்குள்ள வந்தா மரண தண்டனை தான் கிடைக்கும். என்னால வர முடியாது. முட்டாள்தனமா பேசுறீங்க நெகேமியா. ஓ அப்படியா? எப்ப புரியுது. தொபியாவும் சன்பல்லாத்தும் தான் உன்னை அனுப்புனாங்களா? துரோகி. என்ன பயமுறுத்த பாக்குறீங்களா? யெகோவா அவங்களையும் உன்ன மாதிரி பொய் தீர்க்கதரிசிகளையும் கண்டிப்பா தண்டிப்பாரு. வா நானி, நம்ம போலாம். ராப்பகலா வேலை செஞ்சோம். நாங்க நினைச்சதை விட வேலை சீக்கிரமாவே முடிஞ்சது. முடியாதுன்னு நினைச்சத யெகோவா முடிச்சு காட்டினாரு. நாங்க களைச்சு போயிருந்தோம், ஆனா சந்தோஷமா இருந்தோம். நாங்க இழந்த சந்தோஷம் எங்களுக்கு திரும்பவும் கிடைச்சது. அதுல கட்டி முடிச்சிட்டோம். வேலையை முடிச்சிட்டோம். ஆமா, வெறும் 52 நாள்ல முடிச்சிட்டோம். எஜமானி, செமாயா கிட்ட இருந்து செய்தி வந்திருக்கு. அதுல என்ன எழுதியிருக்கு? மதில கட்டி முடிச்சிட்டாங்க. இன்னும் கதவுகளை மட்டும்தான் வைக்கணும். நம்ம ஏதாச்சும் செய்யணும். சன்பலாத், வேண்டாம், போதும், வேண்டாம். நமக்கு இன்னும் நேரம் இருக்கு. ராஜாவுக்கு கடிதம் எழுதலாம். தொபியா, கடவுள் அவங்க பக்கம் இருக்கார். உனக்கு இன்னுமா புரியல? நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. இப்படியே போச்சுன்னா அவங்க நம்ம கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டாங்க. நாம இன்னும் ஏதாவது செய்யலாம். மதில்களை கட்டி முடிச்சிட்டோம். ஆனா இது வெறும் ஒரு ஆரம்பம்தான். அடுத்து செய்ய போற விஷயங்களுக்கும் யெகோவாவோட உதவி கட்டாயம் தேவை.
இது திஷ்ரி மாசம். இந்த மாசத்துல நிறைய பண்டிகைகள் இருக்கும். இப்பதான் யெகோவாவோட பரிசுத்த நகரத்தோட மதில்களை கட்டி முடிச்சோம். ஆனா மக்களுக்கு யெகோவாவோட நல்ல பந்தம் இல்லாம இருந்துச்சு. நிறைய பேருக்கு கடவுளோட சட்டங்களே தெரியல. இதையெல்லாம் மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காரு. அவர் எனக்கு முன்னாடியே எருசலேமுக்கு வந்தவர். அவர்தான் எஸ்ரா. யெகோவாவுடைய விதிமுறைகளும் நீதி தீர்ப்புகளும் இவைதான். எஸ்ராவும் மற்ற லேவியர்களும் மோசேயோட திருச்சட்டத்தை சத்தமா வாசிச்சாங்க. வாசிச்சது மட்டும் இல்லாம அதை மக்களுக்கு புரியவும் வச்சாங்க. வாழ்க்கையில அதை எப்படி கடைபிடிக்கலாம்னு சொன்னாங்க. யெகோவாவோட மனசை எவ்வளவு காயப்படுத்தி இருக்கோங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். ஓய்வு நாள்ல வேலை செய்யறது, ஊனமான மிருகங்களை பலி கொடுக்கிறது, மற்ற தேசத்து பெண்களை கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக மனைவியை விவாகரத்து செய்யறது, இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்புங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். யெகோவாவை எப்படி சரியான விதத்துல வணங்குறதுன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். வருத்தப்படாதீங்க, அழாதீங்க. கடவுளுக்கு எது பிடிக்கும்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால அதை செய்யுங்க. போங்க, வகை வகையா சாப்பிடுங்க, இனிப்பான பானங்களை குடிங்க, ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு பலகாரங்களை அனுப்புங்க. நீங்க யாரும் சோகமா இருக்காதீங்க. யெகோவா தர்ற சந்தோஷம் தான் உங்களுக்கு பலமான கோட்டையா இருக்கும். கூடார பண்டிகையை யெகோவா சொன்ன மாதிரியே கொண்டாடணும். சந்தோஷத்துல தேசமே களை கட்டுச்சு. யெகோவா தந்த ஆசீர்வாதங்கள் எல்லாத்துக்கும் நாங்க நன்றி சொன்னோம். 24வது நாள்ல கடவுளோட சட்டத்தை படிக்கிறதுக்காகவும் செஞ்ச பாவங்களையெல்லாம் கடவுள்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டு அழுகிறதுக்காகவும் நாங்க ஒன்னா கூடி வந்தோம். யெகோவாவோட சட்டங்களுக்கு கீழ்ப்படிவோன்னு நாங்க எல்லாரும் ஒரு ஒப்பந்தம் செஞ்சு அதை எழுதி வச்சோம். ஆனா சிலர் யெகோவாவுக்கு கொடுத்த வாக்க சீக்கிரமாவே மறந்துட்டாங்க. வாங்க ரேகாம், இந்தாங்க உங்க வாடகை. ஒரு பையில போட்டு கொடு, கூடையிலெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது. நெகேமியாவோட அடுத்த திட்டத்தை பத்தி கேள்விப்பட்டியா? எல்லாரும் எருசலேமுக்குள்ள குடிமாறி வர்றதை பத்தியா? அவர் இப்படியெல்லாம் வற்புறுத்துறது சரியான முட்டாள்தனம். 10ல் ஒரு குடும்பத்தை குலுக்கல் போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். இந்த முறை என்ன தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஏன் தான் இப்படி பண்றாரோ? சொத்து பத்தெல்லாம் விட்டுட்டு வர்றது எவ்வளவு கஷ்டம்னு அவருக்கு என்ன தெரியும்? சரி, நீங்க எப்ப போறீங்க? போறதா? நான் எங்கேயும் போக போறதில்ல. நான் எங்க வாழணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். நீயும் அப்படிதான். என்ன அவங்க தேர்ந்தெடுக்கலையே? ஒருவேளை அப்படி தேர்ந்தெடுத்தா நீயும் என்னோட சேர்ந்து முடியாதுன்னு சொல்லணும். ரேகாம், நகரத்தை திரும்ப கட்ட சொல்லி ராஜா தான் நெகேமியாவை அனுப்பியிருக்காரு. நெகேமியா ஆளுநர். ஆளுநர்கள் வருவாங்க போவாங்க. நெகேமியாவும் ராஜாவுக்கு சேவை செய்யறதுக்காக போயிடுவாரு. அப்புறம் நிலைமை பழையபடி ஆயிடும். நெகேமியா இங்க இருந்து போனாலும் யெகோவா நம்ம கூட தான் இருப்பாரு. நாம எருசலேமுக்குள்ள வாழணுங்கிறது யெகோவாவோட விருப்பம். அதை நீங்க நம்புறீங்கல்ல? அப்போ நெகேமியா சொல்றத தான் கேட்ப. கொஞ்சமாச்சும் நன்றி இருக்கா உனக்கு? ரேகாம், உங்களோட வாடகை. என்ன பேசிட்டு இருந்தீங்க? ரேகாம் எருசலேமுக்கு போக முடியாதுன்னு சொல்றாரு.
நம்மளையும் போக வேண்டான்னு சொல்றாரு. நீங்க என்ன சொன்னீங்க? நெகேமியா யெகோவாவோட விருப்பத்தை தான் செய்யறாருன்னு சொன்னேன். யெகோவா சொல்றத கேட்டு நடந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம். ஏன் ரேகாம் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு? ஒருவேளை நம்மள தேர்ந்தெடுத்தா போவோம்ல? கண்டிப்பா நாம நெகேமியா மாதிரி இருக்கணும், ரேகாம் மாதிரி இருக்க கூடாது. நீ என்ன நினைக்கிற? ஆமா. ஆமாம்பா. மதில்களோட அர்ப்பண விழா அன்னைக்கு நன்றி பாடல்களோட சத்தமும் துதிப்பாடல்களோட சத்தமும் தான் எருசலேம் முழுக்க கேட்டுச்சு. நாங்க சந்தோஷமா பாடுனது ரொம்ப தூரம் வரைக்கும் கேட்டுச்சு. பெர்சியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அந்த நாளை பத்தி நான் அடிக்கடி யோசிப்பேன். ஆனா அதுக்கப்புறம் எருசலேம்ல நடந்ததை பத்தி கேள்விப்பட்டப்ப அங்கிருந்து வராமலே இருந்திருக்கலான்னு தோணுச்சு. நான் எருசலேம்ல இல்லாதப்போ அங்க நடக்கிற விஷயங்களை பதிவு செஞ்சு வைக்கிறதுக்காக யெகோவா ஒரு தூதுவரை ஏற்படுத்தினாரு. அவரோட பேரு மல்கியா. தொபியா ஒரு யூதனா இல்லைனாலும் அப்படி இப்படின்னு பேசி ஆலயத்துல அவனுக்குன்னு ஒரு அறையை கேட்டு வாங்கிக்கிட்டான். அவனோட சொந்தக்காரங்க நிறைய பேர் யூதர்களா இருந்ததுனால அவன் செய்யணும்னு நினைச்சதெல்லாம் செஞ்சான். ரொம்ப நாள் கழிச்சு ஆலயத்துக்கு வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? உங்களை பார்க்கணுன்னு தான் வந்தேன். இந்தாங்க உங்களுக்கு ஒரு சின்ன பரிசு. தொபியா, உங்களுக்கு ரொம்ப தாராள மனசு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணுமா? நீங்கள் கேட்டதுனால ஒரு உதவி கேட்கலான்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. நம்ம சொந்தக்காரங்கிறதுனால சமாரியாலேருந்து நம்ம சொந்தக்காரங்க வரப்போ எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுவும் இங்கே ஆலயத்தில். அவங்களும் யெகோவாவை தான் வணங்குறாங்க, அப்படித்தானே? சரி, அப்பப்போ வணங்குறாங்க. ஆலயத்தில் ஒரு இடமா? ஐயோ, அது என்னால் செய்ய முடியாது. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, எந்த அறையுமே காலியா இல்லை. ஒன்று கூட இல்லை. இதெல்லாம் வெறும் சேமிப்பு அறைகள் தானே. இங்கே லேவியர்களுக்கு தேவையான பொருளெல்லாம் வச்சிருக்கோமே. ஒன்னே ஒன்றை காலி பண்ணி கொடுங்க. ஒன்னே ஒன்று தான், அது போதும். ஆனா நெகேமியா என்ன சொல்லுவாரு? அவரை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. அவர் சூசான்ல இருக்காரு. ஆனா அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா? அவர்கிட்ட யார் சொல்ல போறா? நீங்க சொல்ல போறீங்களா? இல்ல இல்ல. அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? மறுபடியும் நம்ம தலைமை குரு தொபியா விரிச்ச வலையில விழுந்துட்டாரு. இந்த தானியத்தெல்லாம் எங்க வைக்கிறது? வேற ஒரு அறையில வைக்கலாம். பார்த்து. சரி. யாரு வரான்னு பாத்தீங்களா? கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? அவங்க காலி பண்ணதுக்கு அப்புறம் இந்த மேஜை இங்கே போட்டுருங்க. அப்புறம் செவ்வறு ஓரமாக அந்த நாற்காலியெல்லாம் போட்டுருங்க. தொபியா, எங்களோட பொருளெல்லாம் எங்கே வைக்கிறது? எங்கே வேணா வைங்க, அது உங்கள் பிரச்சனை. இப்போ போங்க, கிளம்புங்க, போங்க. சரி, நம்ம பொருளெல்லாம் இப்போ இறக்கி வைக்கலாம். நான் சொன்ன மாதிரி அந்த நாற்காலியெல்லாம் அங்கே, இந்த மேஜை இங்கே, அந்த சாப்பாடை இங்கே இறக்கி வச்சுக்கோங்க. எலியாசிப்பியா இப்படி இருக்காரு. தொபியா ஒரு யூதன் கூட இல்லை. ஆலயத்தை புனிதப்படுத்துறதுக்காக நெகேமியா இவ்வளவு செஞ்சும் அவனுக்கு போய் ஒரு அறையை கொடுத்துருக்கிறாரு. அவர் ஏன் தான் இப்படி பண்ணுறாரோ? மக்களும் 10ல் ஒரு பாகத்தை கொடுக்கறது இல்லை. நம்ம பிழைக்கணும்னா வயலுக்கு போய் வேலை செஞ்சு ஆடு மாடுகளை பார்த்துக்கிட்டா தான் உண்டு. கடவுளுக்கு சேவை செய்யறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. சகோதரர்களே, மற்றவங்க செய்கிற தப்பை பார்த்து நம்ம சந்தோஷத்தை இழந்துடக்கூடாது. யெகோவாவுக்கு சேவை செய்யறதுனால பெருசா என்ன கிடைச்சிருச்சு? ஆடுகளை அக்கறையாக கவனித்துக்கொள்னு வசனமும் சொல்லுதில்ல. உண்மையாக நடக்கிறவன் நிறைய ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சொல்லுதில்ல.
நாம யெகோவா மேல நம்பிக்கை வைக்கணும். போக போக அவர் எல்லாத்தையும் சரி செய்வாரு. உண்மை வணக்கத்தை விட்டு மக்கள் எவ்வளோ தூரம் விலகி போயிட்டாங்கன்னு மல்கியா பார்த்தாரு. ஒரு காலத்துல யெகோவாவுக்கு சேவை செய்யறத உயர்வா நினைச்ச லேவியர்களே இப்போ யெகோவாவுக்கு சேவை செய்யறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நண்பா, ஆடு வாங்கிக்கோங்க. பெருசா பலி கொடுத்தா பெருசா ஆசீர்வாதம் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, மற்றவங்களும் உன்னை பெரிய ஆளா நினைப்பாங்க. இல்ல இருக்கட்டும், நான் ஏற்கனவே ஒன்று வச்சிருக்கேன். பொறு இங்க பாரு, உன்னை பார்த்தா நல்லவன் மாதிரி தெரியுது. அதனால உனக்கு விலை கம்மி பண்ணி தரேன், சரியா? இந்த புறாவுக்கு கொடுத்ததை விட கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்தா போதும். இங்க பாரு. இந்த ஆடா குருடா இருக்கு, நொண்டி வேற. நண்பா, இந்த இனத்து ஆடெல்லாம் இப்படித்தான் இருக்கும். குருடா, நொண்டியா, நோய் பிடிச்சிருக்கிற மிருகத்தெல்லாம் பலி கொடுக்க கூடாதுன்னு கடவுளோட சட்டம் சொல்லுது. நான் குறையில்லாத மிருகத்தை தான் பலி கொடுப்பேன். தம்பி, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, இது நல்ல ஆடுதான். வேணாம், கொஞ்சம் கம்மி பண்ணி தரவா? இதெல்லாம் வெறும் சம்பிரதாயம் தானே. சரி போ. ஆலயத்துல சேவைகள்லாம் முன்ன மாதிரி இல்ல. அங்க இருக்கிறவங்க எல்லாம் யெகோவாவை பத்தி யோசிக்கிறாங்களான்னு கூட தெரியல. அசூபால், என்னாச்சு? ஏன் அழுறீங்க? என்னாச்சு அசூபால்? ரேஹாம் எங்க? விவாகரத்து பத்திரமா? நான் அவருக்கு நல்ல மனைவியா தான் இருந்தேன். அவருக்கு என்ன பிடிக்கல, வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாரு. கவலைப்படாதீங்க அசூபால், நீங்க எங்க கூட இருக்கலாம். ஆமா, நம்ம ஒண்ணா இருக்கலாம். ஐயோ, இதெல்லாம் என்னோட தப்பு தான். இல்ல, அப்படி நினைக்காதீங்க. என்னாலதான் அவருக்கு பிள்ளைங்களை பெத்து கொடுக்கவே முடியலையே. பிள்ளைங்க இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, கல்யாணங்கிறது புனிதமானது. யெகோவாவை நம்புங்க, அவர் உங்களை கைவிட மாட்டாரு. ரொம்ப நன்றி. ரேஹாம், நேத்து எங்க வீட்டுக்கு ஒருத்தங்க வந்தாங்க. உங்க மனைவி. நீங்க விவாகரத்து செஞ்சீங்களே அந்த மனைவி. ஒரு தப்பும் செய்யாத அவங்களோட மனசை ஏன் இப்படி நோகடிக்கிறீங்க? உங்களுக்கு ஈவிரக்கமே இல்லையா? மோசே என்ன சொல்லியிருக்காரு? மனைவி கிட்ட ஏதாவது கேவலமான விஷயத்தை பார்த்தா அவளுக்கு விவாகரத்து பத்திரத்தை கொடுத்து அனுப்பி விட்டுடுன்னு சொல்லியிருக்காரு. அவ எனக்கு பிள்ளைங்களையே பெத்து கொடுக்கல. இது கேவலம் இல்லையா? அவளோட வாழ்றது எனக்கு சலிச்சு போச்சு. நான் இன்னைக்கு கீசலாவை கல்யாணம் பண்ண போறேன். கீசலாவா? அந்த மோவாபிய பொண்ணா? மத்த தேசத்து பெண்களை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு வாக்கு கொடுத்தீங்களே, மறந்துட்டீங்களா? கடவுளோட சட்டம் என்ன சொல்லுது? உங்க மகன்கள் என்னை விட்டுட்டு மத்த தெய்வங்களை வணங்குற மாதிரி அவங்க செஞ்சிருவாங்க. அப்ப யெகோவாவோட கோபம் உங்க மேல பத்தி எரியும்னு அது சொல்லுது. எனக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு நீ யாரு? அவங்களுக்கு எது சந்தோஷம்னு தோணுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். நான் அதான் செய்ய போறேன். ரேகாம், யெகோவாவால மட்டும்தான் உங்களுக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்க முடியும். உங்க இஷ்டத்துக்கு நடந்துகிட்டா சந்தோஷமா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா?
யெகோவாவே, நாங்க ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் பண்றோம்? ஏன் ஒப்பந்தத்தை மீறி நடக்கிறோம்? மல்கியா, என் பேர் அவமதிக்கிற குருமார்கள் கிட்ட இப்படி சொல்லு. பையன் தன்னோட அப்பாவுக்கு மதிப்பு கொடுக்கறான், வேலைக்காரன் தன்னுடைய எஜமானுக்கு மதிப்பு கொடுக்கறான். நான் அப்பான்னா எனக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு எங்கே? நான் எஜமான்னா எனக்கு காட்ட வேண்டிய மரியாதை எங்கே? சகோதரனே, பலி கொடுக்க ஏதாவது வாங்கிட்டு போங்க. குருமார்கள் எல்லாம் ஏன் இப்படி யெகோவாவோட பேரை அவமதிக்கிறீங்க? அவமதிக்கிறோமா? என்ன சொல்றீங்க? குருடான, நொண்டியான, நோய் பிடிச்ச மிருகங்களை கொண்டு வந்து பலி செலுத்திட்டு இது ஒன்றும் மோசம் இல்லைன்னு சொல்றீங்க. யெகோவா இதை ஏத்துக்குவாரா? இறைச்சி பானையில வேகும் போது அது நொண்டியா நல்லதான்னு யாருக்கு தெரிய போகுது? யெகோவாவுக்கு தெரியாதா? ஒரு நாள் யெகோவா ஆலயத்துக்கு கண்டிப்பா வருவார். லேவியின் மக்களை சுத்தப்படுத்துவார். உங்களெல்லாம் நெருப்புனால புடமிடுவார். மல்கியா, என்னாச்சு உங்களுக்கு? எல்லாருக்கும் சரியா படும்போது உங்களுக்கு மட்டும் ஏன் தப்பா தெரியுது? குருமார்களே, நீங்க என்னோட பேச்சை கேட்டு நடங்கன்னு யெகோவா சொல்றாரு. இல்லனா உங்க மேல சாபத்தை கொண்டு வருவேன். உங்களுடைய ஆசீர்வாதங்களை சாபமா மாத்துவேன். என்கிட்ட திரும்பி வாங்க, அப்ப நானும் உங்ககிட்ட திரும்பி வருவேன்னு யெகோவா சொல்றாரு. ஏற்கனவே யெகோவாவுக்கு தானே சேவை செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு மனுஷன் கடவுள்கிட்ட திருட முடியுமா? ஆனா நீங்க என்கிட்ட திருடுறீங்கன்னு யெகோவா சொல்றாரு. திருடுறோமா? 10ல் 1 பாகத்தையும் காணிக்கைகளையும் கொடுக்காம நீங்களே வச்சுக்கிறீங்க. மொத்த தேசமே என்கிட்ட திருடுது. என்னோட ஆலயத்துல எப்பவும் உணவு இருக்கிறதுக்காக 10ல் 1 பாகம் முழுசையும் கொண்டு வாங்க. அப்ப நான் வானத்தோட கதவுகளை திறந்து அளவில்லாத ஆசீர்வாதங்களை உங்க மேல பொழியறனா இல்லையான்னு தயவு செஞ்சு சோதிச்சு பாருங்க. இன்னொரு பாவத்தையும் செய்றீங்கன்னு யெகோவா சொல்றாரு. அதனாலயும் உங்க காணிக்கைகளை ஏத்துக்க மாட்டாரு. என்ன பாவம்? உங்களோட மனைவிக்கு துரோகம் பண்றீங்க. அதுவும் இளம் வயசுல ஒப்பந்தம் பண்ணி கல்யாணம் பண்ண மனைவிக்கு துரோகம் பண்றீங்க. ஆனா சிலர் அப்படி செய்யறது இல்ல. அவங்க கடவுளுடைய சக்தி காட்டுற வழியில நடக்கிறாங்க. அதனால நீங்களும் தப்பான யோசனைகளை விட்டுடுங்க. உங்க மனைவிக்கு துரோகம் பண்ணாதீங்க. ஏன்னா விவாகரத்தை வெறுக்கிறேன்னு யெகோவா சொல்றாரு. அது மட்டும் இல்ல, குருமார்கள் கடவுளை பத்தி கத்து கொடுக்கணும். சட்டங்களை தெரிஞ்சுக்க ஜனங்க உங்களை தேடி வரணும். ஆனா நிறைய பேர் பாவம் செய்யறதுக்கு நீங்க காரணமா இருந்திருக்கிறீங்க. மக்களோட இதயத்தில் இருந்த எண்ணங்கள் எவ்வளவு மோசமா இருந்துச்சுங்கிறத யெகோவாவோட வார்த்தைகள் காட்டுச்சு. அதே சமயத்துல நல்லது செய்ய விரும்பின மக்களும் இருந்தாங்க. அவங்கள மல்கியா உற்சாகப்படுத்தினாரு. பேலேத், மல்கியா, எப்படி இருக்கீங்க? அசுபால், தைரியமா இருங்க. நீதிமானுக்கும் கெட்டவனுக்கும் கடவுளுக்கு சேவை செய்யறவனுக்கும் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. கவலைப்படாதீங்க. நீங்க தீர்க்கதரிசி தானே? நானும் உங்களை மாதிரி யெகோவாவுக்கு சேவை செய்யறவன் தான். நாம யெகோவாவை பத்தி பேசும்போது அவர் அதை கவனமா கேட்கிறாரு. யெகோவாவுக்கு பயந்து அவரை பத்தி யோசிக்கிறவங்களுடைய பெயர்கள் அவருக்கு முன்னாடி இருக்கிற ஒரு புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. யெகோவா உங்க கூட இருப்பாரு. நான் சூசானுக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆனாலும் என் மனசெல்லாம் எருசலேம்ல தான் இருந்தது. திரும்பவும் அங்க போறதுக்கு நான் அனுமதி கேட்டேன். எருசலேமுக்கு வந்ததுக்கு அப்புறம்
நான் பார்த்த விஷயங்கள் எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. எலியாசிப், நல்லா இருக்கீங்களா? நெகேமியா, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? லேவியர்களும் பாடகர்களும் எங்க? அவங்கெல்லாம் கொஞ்சம் வேலையா வெளியே போயிருக்காங்க. வேலையாவா? என்ன வேலை? இதோ பெதாயா அங்க இருக்காரு. பெதாயா, ஆளுநருக்கு ஆலயத்தை சுத்தி காட்டுங்க. நான் இப்ப வந்துடுறேன். சரி. பெதாயா, ஆலயத்துல சேவைகள் எல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு? லேவியர்களுக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் இருக்கா? இல்ல நெகேமியா, எதுவுமே இல்ல. என்ன சொல்றீங்க? ரொம்ப நாளாவே குருமார்களும் லேவியர்களும் அவங்களோட வேலையை சரியாவே செய்யல. அதனால 10ல் ஒரு பாகத்தை கொண்டு வந்து கொடுக்கறத மக்கள் நிறுத்திட்டாங்க. அதெல்லாம் இல்லாததுனால லேவியர்களும் பாடகர்களும் விவசாயம் செய்யறதுக்கு போயிட்டாங்க. அப்ப நீங்க? இருக்கிறத வச்சு நான் திருப்தியா இருக்கிறேன். யெகோவாவை நம்பி இருக்கிறவங்கள அவர் கைவிட மாட்டாரு. இது எல்லாத்தையுமே கண்டிப்பா ஒரு நாள் அவர் சரி செய்வார்னு எனக்கு தெரியும். உணவுப் பொருள்களை கொண்டு வந்து தர சொல்லி மக்கள் கிட்ட எலியாசிப் சொல்லலையா? நீங்க இல்லாதப்போ மல்கியா தீர்க்கதரிசி அவரையும் மற்ற குருமார்களையும் எச்சரிச்சார். ஆனா எலியாசிப் எங்க சேமிப்பு அறைகளை எல்லாம் காலி பண்ணிட்டார். அதை தொபியாவுக்கு சாப்பாட்டு அறையா கொடுத்துட்டார். பெதாயா, இதெல்லாம் தூக்கி போடலாம் வாங்க. ஐயோ, என்ன பண்றீங்க? எலியாசிப், நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்களும் துணை அதிகாரிகளும் ஆலயத்தை இப்படி அலட்சியமா விட்டுருக்கீங்க. நெகேமியா, இங்க இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பாத்திரங்களை மறுபடியும் கொண்டு வந்து வைங்க. சரிங்க நெகேமியா. லேவியர்கள், பாடகர்கள், அதிகாரிகள் எல்லாரையும் வர சொல்லுங்க. ஆலய சேவையை செய்யறதுக்கு நான் உங்களை நியமிக்கிறேன். பெதாயா, உங்களையும் செலேமியாவையும் சாதோக்கையும் சேமிப்பறைகளை கவனிச்சுக்கிறதுக்கு நியமிக்கிறேன். ஆனான் உங்களுக்கு உதவி செய்வான். உணவுப் பொருள்களை பிரிச்சு கொடுக்கறது உங்க பொறுப்பு. நெகேமியா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. 10ல் ஒரு பாகம் தானியத்தையும் புது திராட்சை மதுவையும் எண்ணெயையும் கொண்டு வர சொல்லி தேசத்துல இருக்கிற எல்லார்கிட்டையும் நான் சொல்றேன். கொஞ்சம் இருங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. போயிடாதீங்க. என்ன நினைச்சு பாருங்க கடவுளே, உங்க ஆலயத்துக்காக நான் செஞ்சதையெல்லாம் மறந்துடாதீங்க யெகோவாவே. ஆலய சேவையை தட்டி கழிச்சது மட்டும் இல்லாம சில யூதர்கள் ஓய்வு நாள்ல வியாபாரமும் செஞ்சாங்க. ஓய்வு நாளை அவங்க மதிக்கவே இல்லை. இன்னைக்கு என்ன வியாபாரம்? நல்ல கருவாடு கொண்டு வந்திருக்கேன் தீர்வில் இருந்து. நில்லுங்க நில்லுங்க, என்ன செய்றீங்க? இது ஓய்வு நாள்னு தெரியாதா? நெகேமியா, ஏன் இப்படி ஒரு தப்ப செய்றீங்க? இதெல்லாம் செஞ்சதுனால தான் கடவுள் இந்த நகரத்தை அழிச்சாரு. மக்களுக்கு இப்ப தப்பா தெரியல. யெகோவா என்ன நினைப்பாரு? ஓய்வு நாளோட புனிதத்தை கெடுக்காம இருக்கிறதுக்காக மக்கள் வியாபாரம் செய்யறத தடுத்து நிறுத்தின. கதவுகளை மூட சொல்லி உத்தரவு போட்டேன். அடுத்த வாரமும் வியாபாரிகள் நகரத்துக்குள்ள வர்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஏன் இப்படி பண்றீங்க? ராத்திரி பூரா வெளியவே தூங்கிட்டு இருந்தோம். கடவுளோட சட்டம் தெரியும்ல, வேலை வியாபாரம்னு எதுவுமே கிடையாது ஓய்வு நாள்ல. இப்ப கிளம்புங்க. லேவியர்கள் எல்லாம் நுழைவாசல்கள்ல காவலுக்கு நில்லுங்க. ஓய்வு நாளை புனிதப்படுத்துங்க. ஒருத்தரையும் உள்ள விடாதீங்க. யெகோவாவே, இந்த விஷயத்துக்காகவும் என்ன நினைச்சு பாருங்க. எப்பவும் போல இப்பவும் அளவு கடந்த அன்போட எனக்கு இரக்கம் காட்டுங்க. இன்னொரு பிரச்சனையையும் சரி செய்ய வேண்டி இருந்துச்சு. ஓடாத, இங்க வா. அப்பா சொல்றத கேளு. என்னாச்சு? பசங்களுக்கு ஆலயத்துக்கு வர பிடிக்கல. ஏண்டா தங்கம்,
ஏன் பிடிக்கல? ஏய், இங்க வா முதல்ல. தப்பா எடுத்துக்காதீங்க நெகேமியா, என் மனைவிக்கு எபிரேய மொழி அவ்வளவா தெரியாது. யெகோவாவை வணங்காத ஒருத்தரை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு வாக்கு கொடுத்தீங்கல்ல? ஆமா, இப்ப அதெல்லாம் யாரு வாக்கு கொடுத்தல்ல? ஆமா ஆமா. அப்புறம் ஏன் கொடுத்த வாக்க மீறின? கீழ்ப்படியாம போன? என்ன விடுங்க. உன் பிள்ளைங்களுக்கு யெகோவா மேல ஏன் அன்பு இல்லன்னு இப்ப புரியுது. கடவுளோட ஆசீர்வாதம் இல்லாம சந்தோஷமா வாழ முடியும் நினைக்கிறியா? ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ண. என்ன ஜெபம் பண்ணியா? நீதான் அவருக்கு கீழ்ப்படியவே இல்லையே. அவருக்கு பிடிக்காததை கேட்டா அவர் எப்படி ஆசீர்வதிப்பாரு? இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா மக்களை வழி நடத்துறவங்களே தப்பு செஞ்சாங்க. எலியாசிப்போட பேரன் ஓரோனிய பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான், அதுவும் சன்பலாத்தோட பொண்ணு. கடவுளோட சட்டத்தை நீங்க மதிக்கவே மாட்டீங்களா? மத்த தேசத்திலிருந்து பெண் எடுக்கவோ அவங்களுக்கு பெண் கொடுக்கவோ கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாது? உனக்கு தெரியாது? இதனாலதானே சாலமோன் ராஜாவே பாவம் செஞ்சாரு. தாத்தா ஏதாவது சொல்லுங்க. கொஞ்சம் அமைதியா இருப்பா. யெகோவாவை வணங்காத மத்த தேசத்து பெண்களை கல்யாணம் பண்ணி படு மோசமான பாவத்தை செஞ்சிருக்கீங்க. குருத்துவ சேவையோட புனிதத்தை நீ கெடுத்துட்ட. இனிமேல நீ குருவாவும் இருக்க முடியாது, எருசலேம்லயும் இருக்க முடியாது. சரி, நான் சமாரியாவுக்கு போறேன். அங்க இப்படியெல்லாம் கிடையாது. ஆனா அவன் என்னோட பேரன். அப்ப ஏன் சும்மா இருந்தீங்க? கடவுளோட சட்டத்தை மீறதுக்கு ஏன் விட்டீங்க? உங்களுக்கு நல்லா தெரியும், ஆலய சேவைகளை சரியா செஞ்சாதான் கடவுளோட நல்ல பந்தத்தை வச்சுக்க முடியும். நான் இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் நீங்க யாருமே அந்த சேவையை ஒழுங்கா செய்யல. இதெல்லாம் சரியாகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. ஆனா மறுபடியும் யெகோவாவை சரியான விதத்துல வணங்க ஆரம்பிச்சோம். நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் யெகோவா எங்களை கைவிடவே இல்லை. எங்களுக்கு வந்த எதிர்ப்புகள். நான் என்ன சொல்றேன்னா, நெகேமியா ராஜாக்கு எதிராக கலகம் செய்யறான்னு ஒரு புரளியை கிளப்பி விடலாம். அடுத்து அவங்க கேட்கிற சத்தம் போர் சத்தமா தான் இருக்கணும். அவங்க எங்களை கொல்ற வரைக்கும் காத்திருக்க போறீங்களா? சிலரோட தப்பான எண்ணங்கள். நான் எங்க வாழணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். நீயும் அப்படிதான். நீயும் என்னோட சேர்ந்து முடியாதுன்னு சொல்லணும். கொஞ்சம் கம்மி பண்ணி தரவா? இதெல்லாம் வெறும் சம்பிரதாயம் தானே. நம்ம பிழைக்கணும்னா வயலுக்கு போய் வேலை செஞ்சு ஆடு மாடுகளை பார்த்துக்கிட்டா தான் உண்டு. கடவுளுக்கு சேவை செய்யறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. தூங்காத இரவுகள். சரி, எருசலேமுக்கு போய் நெகேமியா என்னதான் செய்யறான்னு பார்க்கலாம். சுத்தி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியலையா? அவங்க நம்மள வெறுக்கிறாங்க. எங்க நிலைமை உங்களுக்கு என்ன தெரியும்? வேர்வை சிந்தி உழைச்ச நாட்கள். இந்த வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கு, எங்களால முடியல. இப்ப எதுக்கு இந்த மதில் எல்லாம்? இதையெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது யெகோவாவை சரியான விதத்துல வணங்கணுங்கிற சந்தோஷத்தால என்னோட மனசு நிறைஞ்சிருக்கு. நாங்க வெறும் ஒரு மதில தான் கட்டிட்டு இருக்கோம்னு நினைச்சோம். ஆனா யெகோவா எங்களோட விசுவாசத்தை கட்டிட்டு இருந்தாரு. யெகோவா அவரோட விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக எங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்த்ததை என்னால மறக்கவே முடியாது. அவரை முழுசா நம்புறதுக்கு யெகோவா எங்களுக்கு கத்துக் கொடுத்தாரு. அவர் எங்களை பலப்படுத்தினாரு. வகை வகையா சாப்பிடுங்க, இனிப்பான பானங்களை குடிங்க, ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு பலகாரங்களை அனுப்புங்க. நீங்க யாரும் சோகமா இருக்காதீங்க. யெகோவா தர்ற சந்தோஷம் தான் உங்களுக்கு பலமான கோட்டையா இருக்கும்.
என்ன பிரியத்தோட நினைச்சு பாருங்க யெகோவாவே. நெகேமியா தைரியமான ஒரு நபர். அவர் நினைச்சிருந்தார்னா சூசானில் இருந்த அரண்மனையில சொகுசா இருந்துகிட்டே யெகோவாவுக்கு சேவை செஞ்சிருக்கலாம். ஆனா அவர் அப்படி செய்யல. தன்னோட சகோதரர்களுக்கு உதவி தேவைப்பட்டப்போ ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு அவர் எருசலேமுக்கு போனாரு. ஆனா அது அவ்வளோ சுலபம் இல்லை. முதல்ல அவர் ராஜா கிட்ட அனுமதி வாங்க வேண்டி இருந்துச்சு. அந்த சமயத்துல தைரியமா இருக்கிறதுக்கு நெகேமியாவுக்கு எது உதவி செஞ்சிச்சு? என்கிட்ட நல்ல குணங்கள் இருக்கு, ராஜாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அதனால எனக்கு அனுமதி கிடைச்சிடும் அப்படின்னு நெகேமியா நினைச்சாரா? மறுபடியும் இந்த காட்சியை பாருங்க. என்னோட நகரம் பாழடைஞ்சு கிடக்கும்போது என்னால சந்தோஷமா இருக்க முடியுமா ராஜாவே? நெகேமியா, என்ன ஆச்சு? நான் உனக்கு ஏதாவது உதவி செய்யணுமா? உடனே நான் யெகோவா கிட்ட ஜெபம் செஞ்சேன். உங்களுக்கு சரின்னு தோணுச்சுன்னா, உங்களுக்கு என் மேல பிரியம் இருந்துச்சுன்னா, நான் யூதாவுக்கு போய் என்னோட முன்னோர்கள் வாழ்ந்த நகரத்தை திரும்பவும் கட்டுறதுக்கு அனுமதி கொடுங்க ராஜாவே. போயிட்டு வா நெகேமியா. யெகோவா எங்க கூட இருந்தாரு. நெகேமியா உடனடியா யெகோவா கிட்ட ஜெபம் பண்ணாரு. ஏன்னா அவரால் தான் உண்மையிலேயே தைரியம் தர முடியும். யெகோவா கொடுத்த வேலையை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அவர் மறுபடியும் ஜெபம் பண்ணாரு. யெகோவா அவருடைய முயற்சிகளை ஆசீர்வதிச்சாரு. இப்போ நாம கத்துக்க போற முதல் விஷயத்துக்கு வரலாம். கஷ்டத்தில் இருக்கும்போது நாம யெகோவா கிட்ட உதவி கேட்டு கட்டாயம் போவோம். ஆனா பிரச்சனைகள் இல்லாதப்போவும் நாம யெகோவாவை முழுசா நம்புறோமா? இல்ல ஒருவேளை இப்படி யோசிக்கிறீங்களா? என் வாழ்க்கையில இப்ப எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு, யெகோவாவுக்கு செய்யறதுக்கு இன்னும் நிறைய இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் ஏற்கனவே யெகோவாவுக்கு ரொம்ப வருஷமா சேவை செஞ்சுட்டேன், நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன், இனிமே வேற யாராவது செய்யட்டும் அப்படின்னு சொல்லி திருப்தி ஆயிடுறீங்களா? இப்படி யோசிக்கிறது சரியா இருக்குமா? இப்படி ஒரு எண்ணம் இருந்தா யெகோவா உங்களை ஆசீர்வதிப்பாரா? கண்டிப்பா ஆசீர்வதிக்க மாட்டாருன்னு உங்களுக்கே தெரியும். அதனால உங்க சேவையை இன்னும் நல்லா செய்யறதுக்கு எனக்கு தைரியத்தையும் உற்சாகத்தையும் தாங்கன்னு நீங்க ஏன் யெகோவா கிட்ட கேட்கக்கூடாது? அப்படி நீங்க கேட்டீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு யெகோவா உங்களை பயன்படுத்துவாரு. நெகேமியா எருசலேமுக்கு வந்த உடனே இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு ஒரே கட்டளையா போட்டாரா? விடியற்காலையில் ஆரம்பித்து நட்சத்திரங்கள் தோன்றும் வரை தினமும் மற்ற இஸ்ரவேலர்களோட சேர்ந்து வேலை செஞ்சாருன்னு பைபிள் சொல்லுது. நெகேமியா மாதிரியே நமக்கும் யாகம் செய்யணுங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா யெகோவா அவருடைய சக்தியை கொடுத்து நம்மளோட வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு உதவி செய்வாரு. வெறும் 52 நாள்ல இஸ்ரவேலர்கள் அந்த மதிலை கட்டி முடிச்சாங்க. எவ்வளவு ஆச்சரியமான விஷயம்! அதுவும் அவங்களுக்கு தொடர்ந்து எதிர்ப்பு இருந்துட்டே இருந்துச்சு. முதல்ல எதிரிகள் அவங்கள கேலி கிண்டல் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் தாக்க போறதா சொல்லி மிரட்டுனாங்க. வடக்குல சமாரியர்கள், கிழக்குல அம்மோனியர்கள், தெற்கு பக்கம் அரேபியர்கள், மேற்குல அஸ்தோத்தியர்கள், இப்படி எருசலேமை சுத்தியும் எதிரிகள் இருந்தாங்க. வசமா மாட்டிக்கிட்டோன்னு நினைச்சு அவங்க பயந்து போயிருக்கலாம். ஆனா நெகேமியா என்ன செஞ்சாரு? வழக்கமா செய்யற மாதிரி இந்த தடவையும் கடவுள்கிட்ட ஜெபம் செஞ்சாரு. அதுக்கப்புறம் எதிரிகளை பார்த்து பயப்படாதீங்க, யெகோவாவை நினைச்சு பாருங்க, அவர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர், எவ்வளவு அற்புதமானவர் அப்படின்னு மக்கள் கிட்ட சொல்லி அவங்கள தைரியப்படுத்தினாரு. அதனால மதில் கட்டுற வேலையை நிறுத்தாம தொடர்ந்து செஞ்சாங்க. அவங்களோட மிரட்டலுக்கெல்லாம் நெகேமியா மசியலன்னு தெரிஞ்சதும் எதிரிகள் அமைதியாயிட்டாங்களா? இல்லவே இல்லை. வேற எப்படியெல்லாம் அவங்களை எதிர்க்கலான்னு யோசிச்சாங்க. சொல்லப்போனா நெகேமியாவை திசை திருப்ப 3 சதித்திட்டங்களை தீட்டுனாங்க. அதை நீங்க கவனிச்சிங்களா? இப்ப அந்த காட்சிகளை திரும்பவும் பார்க்கலாம். அவங்கள பார்க்கறதுக்கு நெகேமியாவை பாதி தூரம் வர சொன்னாங்க. நெகேமியா கிட்ட இப்படி சொல்லு, ஓனோ சமவெளிக்கு வாங்க,
நம்ம அங்க சந்திச்சு பேசலாம். எருசலேம்ல இருந்து வர வச்சு தீத்து கட்ட பார்க்குறாங்க. அவங்க வதந்திகளை பரப்புனாங்க. கேஷேம், நீ சொன்னதை செய்யறதுக்கு இதுதான் சரியான நேரம். தொபியா, நான் சொல்றதை எழுது. நீ மற்ற யூதர்களோடு சேர்ந்து கலகம் செய்ய திட்டம் போட்டிருப்பதாகவும் அதற்காகத்தான் மதிலை கட்டுவதாகவும் சுற்றியுள்ள எல்லா தேசத்தாரும் பேசிக்கொள்கிறார்கள். கேஷேம் கூட அப்படித்தான் சொல்கிறான். நெகேமியாவை தந்திரமா ஏமாத்துறதுக்கு செமாயாவை பயன்படுத்தினாங்க. அவங்க உங்களை கொலை செய்ய வராங்க, அதுவும் இன்னைக்கு ராத்திரியே வராங்க. நம்ம ஆலயத்துக்குள்ள போய் கதவை சாத்திக்கலாம். செமாயா, என்ன போய் ஓடி ஒளிஞ்சுக்க சொல்றீங்களா? ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அப்படி செஞ்சா தேசத்துல இருக்கிற எல்லாரும் பயந்துருவாங்க. ஆலயம் மட்டும்தான் பாதுகாப்பான இடம். அது மட்டும் இல்ல, நான் ஆலய குரு இல்ல. நான் ஆலயத்துக்குள்ள வந்தா மரண தண்டனை தான் கிடைக்கும். என்னால வர முடியாது. முட்டாள்தனமா பேசுறீங்க நெகேமியா. ஓ அப்படியா? எப்ப புரியுது. தொபியாவும் சன்பல்லாத்தும் தான் உன்னை அனுப்புனாங்களா? துரோகி! என்ன பயமுறுத்த பாக்குறீங்களா? யெகோவா அவங்களையும் உன்ன மாதிரி பொய் தீர்க்கதரிசிகளையும் கண்டிப்பா தண்டிப்பாரு. வா நானி, நம்ம போலாம். மூணு சூழ்ச்சிகளை போட்டாங்க. மூணுமே தோல்வியில தான் முடிஞ்சது. இப்ப ரெண்டாவது விஷயத்துக்கு வரலாம். நெகேமியா மாதிரியே நமக்கும் நடக்கலாம். யெகோவாவுக்கு நம்ம செய்யற சேவையை தடுத்து நிறுத்துறதுக்கு சிலர் நமக்கு எதிராக சதி திட்டம் போடலாம். யெகோவாவுக்கும் சேவை செஞ்சுக்கிட்டு இந்த உலகத்தில் இருக்கிற லட்சியங்களையும் அடையலான்னு சிலர் நம்மளை நம்ப வைக்கலாம். யெகோவாவுக்கு செய்யற சேவையை குறைச்சிக்கிட்டா இந்த உலகத்தில் நிறைய சாதிக்கலான்னு அவங்க நம்மக்கிட்ட சொல்லலாம். ஆனால் நாம கடவுளுடைய சேவைக்கு தான் முதலிடம் கொடுப்போம். நெகேமியா மாதிரியே இந்த மாதிரி கருத்துக்களுக்கெல்லாம் நம்ம இணங்கிடவே மாட்டோம். ஏன்னா இந்த உலகத்துக்கு என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியும். அடுத்து, நம்மளோட எதிரிகள் நம்மளை பற்றி சில பொய்யான வதந்திகளை பரப்பி விடலாம். சில நாடுகளில் நம்மளால் அரசாங்கத்துக்கு ஆபத்துன்னு சிலர் கதை கட்டுறாங்க. இந்த மாதிரி வதந்திகள் பொய்ன்னு நம்ம நீதிமன்றங்களில் நிரூபிச்சிருக்கிறோம். இந்த வழக்குகள் எல்லாம் நமக்கு என்ன தீர்ப்பு கிடைச்சாலும் சரி, யெகோவா அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார்னு நாம் உறுதியாக இருக்கிறோம். அப்புறம் யெகோவாவுக்கு சேவை செய்கிறோன்னு சொல்லிக்கிற சிலர்கிட்ட இருந்து கூட எதிர்ப்புகள் வரலாம். நெகேமியா தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக கடவுளுடைய சட்டத்தையே மீற சொன்ன அந்த யூதனை மாதிரி முன்னாடி யெகோவாவின் சாட்சிகளாக இருந்த சிலர் நம்மக்கிட்ட சொல்லலாம். சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போக சொல்லி அவங்க நம்மக்கிட்ட சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி விசுவாச துரோக கருத்துக்களை நாம் ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டோம். ஏன்னா கடவுளுடைய சட்டத்தின்படி நடந்தால் தான் நமக்கு மீட்பு கிடைக்கும்னு நமக்கு நல்லாவே தெரியும். எதிரிகள் விரிச்ச வலையில நெகேமியா ஒரு தடவை கூட சிக்கலை. அதுக்கு என்ன காரணம்? நெகேமியா பயங்கர புத்திசாலியா இருந்ததுனாலயா? இல்லை, நெகேமியா யெகோவாவை முழுசா நம்பினாரு. எதிரிகளோட தந்திரமான சூழ்ச்சிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு யெகோவா அவருக்கு உதவி செஞ்சாரு. மதுளை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நெகேமியா சூசானுக்கே போயிட்டாரு. ஆனா அவர் எருசலேமுக்கு வந்தப்போ நிலைமை எப்படி இருந்துச்சு? யெகோவாவை நிறைய பேர் உண்மையோட வணங்கிட்டு இருந்தாங்களா? இல்லை, ஒரு சிலர் தான் யெகோவாவுக்கு உண்மையா இருந்தாங்க. மக்கள் யெகோவாவை நம்புறதுக்காக அவர் எடுத்த முயற்சிகள் எல்லாமே வீணான மாதிரி இருந்தது. அப்ப அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? போதும்பா, ஆளை விடுங்க, இனிமே இதை வேற யாராவது சரி பண்ணட்டும் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டாரா? அவர் என்ன செஞ்சாருன்னு ஞாபகம் இருக்கா? இப்ப இந்த காட்சியை பாருங்க. நீங்களும் துணை அதிகாரிகளும் ஆலயத்தை இப்படி அலட்சியமா விட்டுருக்கீங்க. இங்க இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பாத்திரங்களை கொண்டு வந்து வைங்க. கடவுளோட சட்டம் தெரியும்ல, வேலை வியாபாரம்னு எதுவுமே கிடையாது ஓய்வு நாள்ல. இப்ப கிளம்புங்க. யெகோவாவை வணங்காத ஒருத்தரை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு வாக்கு கொடுத்தீங்கல்ல, அப்புறம் ஏன் கொடுத்த வாக்க மீறின? கீழ்ப்படியாம போன. எலியாசிப்போட பேரன் ஓரோனிய பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான், அதுவும் சன்பலாத்தோட பொண்ணு. மத்த தேசத்திலிருந்து பெண் எடுக்கவோ அவங்களுக்கு பெண் கொடுக்கவோ கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாது? குருத்துவ சேவையோட புனிதத்தை நீ கெடுத்துட்ட. இனிமேல நீ குருவாவும் இருக்க முடியாது, எருசலேம்லயும் இருக்க முடியாது. இதெல்லாம் சரியாகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. ஆனா
மறுபடியும் யெகோவாவை சரியான விதத்துல வணங்க ஆரம்பிச்சோம். எருசலேமில் இருந்த நிலைமையை பார்த்துட்டு நெகேமியா அப்படியே போயிட்டாரா? இல்ல, அவர் தன்னோட நியமிப்பை கடைசி வரைக்கும் செஞ்சு முடிச்சாரு. ஏன்னா எது உண்மையான சந்தோஷம்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தது. தன்னோட சாதனைகளோ, பாதுகாப்பான மதில்களோ, மற்றவங்க செஞ்ச விஷயங்களோ நெகேமியாவுக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கல. அப்படின்னா அவருக்கு எங்க இருந்து உண்மையான சந்தோஷம் கிடைச்சது? அதை நெகேமியாவே நமக்கு சொல்றாரு. யெகோவா தரும் சந்தோஷம்தான் உங்களுக்கு பலத்த கோட்டை. இப்ப நாம கத்துக்க போற 3வது விஷயத்துக்கு வரலாம். கஷ்டங்கள் இருந்தாலும் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும். ஏன்னா உண்மையான சந்தோஷங்கிறது யெகோவா கிட்ட இருந்து கிடைக்கிற நல்ல பந்தத்தினால தான் கிடைக்குது. நெகேமியாவும் நம்மள மாதிரி ஒரு மனுஷன்தான். மோசேக்கும் யோசுவாவுக்கும் யெகோவா அற்புதமா சக்தி கொடுத்த மாதிரி நெகேமியாவுக்கு கொடுக்கல. அப்படி இருக்கும்போது சந்தோஷமா இருக்க எது அவருக்கு உதவி செஞ்சது? அவர் செஞ்ச ஜெபம், அவருக்கு இருந்த விசுவாசம், கடவுள் மேல அவருக்கு இருந்த நம்பிக்கை, இதெல்லாம் தான் அவருக்கு உதவி செஞ்சிச்சு. யெகோவா நெகேமியா கூடவே இருந்து அவரை வழி நடத்தினாரு. அவர் எடுத்த எல்லா முயற்சிகளையும் யெகோவா ஆசீர்வதிச்சாரு. நெகேமியாவுக்கு உதவி செஞ்ச விஷயங்கள் நமக்கும் உதவி செய்யும். அதனால ஜெபம் பண்ணுங்க, அவர் மேல விசுவாசம் வைங்க. நீங்க எடுக்கிற முயற்சிகளை யெகோவா ஆசீர்வதிப்பார்னு உறுதியா நம்புங்க. நெகேமியாவுக்கு தந்த மாதிரியே தைரியத்தையும் தெம்பையும் நியமிப்பை செஞ்சு முடிக்கிறதுக்கான சகிப்புத்தன்மையையும் யெகோவா உங்களுக்கு கட்டாயம் தருவார்.